ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி, அதாவது 11 மந்த்து ஸ்கீம் நான் போட்டிருக்கேன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னென்னா, போன இயர் நான் ஒரு ஸ்கீம் போட்டிருந்தேன். 3000 ருபீஸ் பே பண்ணிவிட்டு 10 மந்த் பே பண்ணிவிட்டு 11th மந்த் நான் ஜுவல்லரி எடுத்துட்டேன். அப்போ எனக்கு 10 மந்த்துக்கு 30,000 பே பண்ணியிருந்தேன். 2.5 மில்லிகிராம் கிடச்சிது. இந்த வாட்டி போன வாட்டி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்னா 10,000 இருந்துச்சு 1 கிராமு. இந்த வாட்டி 13,000 இருக்கிறதுனால நான் 5,000 இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 5,000 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த மந்த்து எப்படியாவது 11 மந்த்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜுவல்லரி எடுக்கணும். என்னோடய டார்கெட் 4 கிராம்ஸ் எப்படியாவது நான் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு ஏதாவது ஜுவல்லரி எடுக்கணும் அப்படின்னு தான் நான் டார்கெட் பண்ணியிருக்கேன். என்னோடய கேல்குலேஷன் படி 13,500க்குள்ளே ஒரு மந்த்தும் பே பண்ணோம்னா 4 கிராம் கம்பல்சரி நம்ம எடுத்துடலாம். ஆனால் 13,500 14 இந்த மாதிரி மந்த்லி ஜுவல்லரியோட ரேட் இருந்துச்சுன்னா 1 கிராமுக்கு கொஞ்சம் நம்ம கிராம்ஸும் கம்மியாக தான் கிடைக்கும். 3.5 மில்லிகிராம் அந்த மாதிரி தான் கிடைக்கும். வெயிட் பண்ணி அந்த மந்த்து முடியறதுக்குள்ளே 13,500க்குள்ளே வந்துச்சுன்னா பே பண்ணோன்னா கம்பல்சரியாக 4 கிராம்ஸ் எடுத்துடலாம். இதை தான் இந்த வாட்டி நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஆனால் போன வாட்டி நான் ரொம்ப கஷ்டப்பட்ட விஷயம் என்னென்னா, சீட்டு க்ளோஸ் பண்ணி நகை எடுத்ததுக்கப்புறம் நான் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணேன். அந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய விஷயம் தெரிய ஆரம்பிச்சது. நான் 10 மந்த்து முடிச்சுட்டு 11 மந்த் அந்த 11 மந்தோட 3,000ல் ஜுவல்லரிக்கான ஜிஎஸ்டி அடிஷ்னல் ரேட் பே பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணி ஜூலை மந்த் எடுத்துட்டேன். 1 மந்த் வெயிட் பண்ணி 11 மந்த்து ஃபுல்லாக பே பண்ணிவிட்டு எடுத்திருந்தால் ஆடி கிஃப்ட் கிடச்சிருக்கும், அடிஷ்னல் ஆஃபர் கிடச்சிருக்கும் அப்படின்றது எனக்கு எதுவுமே தெரியல. ஃபஸ்ட் டைம் நான் ஜிஆர்டியில் நான் போட்டிருக்கேன். அதனால எனக்கு எதுவுமே தெரியாமல் நான் அப்போ எடுத்துட்டேன். இந்த வாட்டி போன வாட்டி பண்ண மிஸ்டேக் எதையும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இந்த வாட்டி எல்லாமே பொறுமையாக யோசித்து தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் அந்த புக்கை ஃபஸ்ட்டு பேஜ் தவிர வேறு எந்த பேஜுமே பார்த்ததே கிடையாது. இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். இந்த மாதிரி நிறைய ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு ஃபோன்லேயே ஆப்லாம் ஓப்பன் பண்ணி லாகின்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் அதுக்கப்புறம் ஃபோனில் தான் பே பண்ணிப்பேன். இந்த குடுவாஞ்சேரி பிரான்ச்சில் தான் பண்ணுவேன். ஃபோன்லேயே பே பண்ணிப்பேன். இந்த வாட்டி தான் இந்த புக்கே எப்படி இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். நான் இப்போது ஜிஆர்டியில் இந்த மந்த்து ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் என்எஸ்கே செங்கல்பட்டில் ஒரு ஸ்கீம் போயிட்டு இருக்குது. தங்கமயில் டிஜி கோல்டில் ஒரு ஸ்கீம் போயிட்டு இருக்குது. இது இல்லாமல் சரவணாவில் ஒரு ஸ்கீம் பெண்டிங்கில் கிடக்கு. எனக்கு நிறைய கன்ஃபியூஷனாக இருக்குது. நான் எப்படி இதெல்லாம் க்ளோஸ் பண்ண போகிறேன்னு தெரியல. ஆனால் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அப்கமிங் வீடியோஸில் நான் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். அப்புறம் எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஜிஆர்டி வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு 2,000 மெம்பர்ஸ் பார்த்துருக்காங்க. எனக்கு கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இந்த வீடியோக்கும் அந்தளவுக்கு ரெஸ்பாண்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.